அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மட்டன் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். அது கூட வந்து நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலையை போட்டு மாவு மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக, நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இஞ்சி பூண்டு வச்சுக்கனால 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து ஒரு 2 பத்தை வந்து தேங்காய் இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து வலுவலுன்னு அரைச்சி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பேஸ்ட்டை வந்து இந்த கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இது கூட வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பிசையணும். இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து இது கூட சேர்த்து பிசையணும். தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு தேவையான அளவு, கொஞ்சமாக உப்பு பத்தாட்டினா போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிச்சாச்சு. இதை வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து சொல்ல மறந்துட்டோம், இது கூட வந்து குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 பெரிய வெங்காயம். அப்புறம் வந்துட்டு மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டி பாலாக இல்லைன்னா கடல வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம். இப்போ வந்து குட்டி குட்டி பால்ஸாக நான் வந்து உருட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் நீங்களே இது பண்ணி வச்சு வடை சட்டி வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆகட்டும், பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் வந்து உருட்டி வச்ச பால்லாம் போட்டாச்சு. நல்லா பொரியவும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.